இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டும் ஒரு காலை வேளையில் சத்திய வசனத்தின் வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்குரிய வேத வார்த்தையை வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்கு பின்னாலே இருக்கிற காரியங்களை உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள். அறியாதவர்களுக்கு நான் மீண்டும் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். அதாவது, தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் எகிப்துக்கு குடிபெயர்ந்து போய் அங்கே வாழ்கிறார்கள். அப்படி வாழும்போது அவர்களுக்கு வாழ்வளித்த எகிப்தினுடைய பார்வோன் என்கிற அரசன் அவன் மரித்து போகிறான். அவனுடைய முன்னோர்கள், அந்த இஸ்ரவேலருடைய முன்னோர்களாக வந்தவர்களும் கூட மரித்து போகிறார்கள். எனவே புதிய பார்வோனும் அங்கே புதிய இஸ்ரவேல் சந்ததியும் உருவாகி ஜனக்கூட்டம் பெருகி கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த வெளியே இருந்து வந்தேறு குடிகளான இந்த இஸ்ரவேலரை குறித்து அன்றைய பார்வோனுக்கு, எகிப்தின் அரசனுக்கு மிகவும் பயம் வந்தது. என்ன பயம்? இந்த வந்தேறு குடிகளான இந்த இஸ்ரவேலரால் நாம் ஆக்கிரமிக்கப்படுவோம், நம்முடைய பூமி இவர்களுடைய பங்காக மாறிவிடுமோ என்கிற அச்சம், பயம் என்னத்தை கொண்டு வந்தது? அந்த வந்தேறு குடிகளாய் காணப்பட்ட அந்த மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று அவன் கருதினான். அப்படி அடிமைப்படுத்தி அவர்களுக்கு பல இன்னல்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்தான். அதாவது, அவர்களுடைய ஆண் குழந்தைகளை கொல்ல சொன்னான், கடினமான வேலைகளை அவர்களுக்கு கொடுத்தான். இப்படி பல காரியங்களை செய்து கொண்டு வந்தபோது என்ன நடந்தது? தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் கடவுளிடத்திலே முறையிட்டார்கள், ஆண்டவரிடத்திலே செபித்தார்கள். பொதுவாக மனிதர்களுடைய ஒரே குணம் என்ன? தனக்கு பிரச்சனை என்று வரும்போது தன்னுடைய கடவுள்களை வேண்டிக் கொள்வதல்லவா? அதே போல அந்த இஸ்ரவேல் மக்களும் கடவுளை தேட ஆரம்பித்தனர். கடவுளை தேட ஆரம்பித்து கடவுளிடத்திலே முறையிட்டனர். இன்னைக்கு அநேக நேரங்களிலே கடவுளிடத்திலே முறையிட்டு சலித்து போன பலர் சொல்லுகிற காரியம், ஐயோ, அந்த கடவுளுக்கு கண் இல்லையா? அந்த கடவுளுக்கு காது இல்லையா? நான் சொல்லுகிற காரியம் அவருக்கு கேட்குதான்னு கூட தெரியலையே அப்படி என்று பலர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய மனதிலே நாம் கூட அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்திலே நாம் வாசித்த அந்த வேத பகுதி அழகான ஒரு காரியத்தை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. எதை சுட்டி காட்டுகிறது? ஆண்டவர் மோசே என்கிற தன்னுடைய அடியானுக்கு அந்த மக்களை மீட்டு கொள்ளுவதற்காக தேர்ந்தெடுத்த அந்த மோசேக்கு ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து. 2 தடவை அந்த வார்த்தை அழுத்தமாக சொல்லுகிறார், பார்த்து. ஆமா, இங்கே அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, நான் காண்கிற ஆண்டவர், நான் பார்த்திருக்கிறேன் என்கிற ஒரு காரியத்தை இங்கே அவர் சொல்லுகிறார். அடுத்த காரியம், ஆலோட்டிகளின் நிமித்தம் வேலை வாங்குபவர்கள் இருக்கிறார்களே, அப்படி வேலை வாங்குபவர்களின் நிமித்தம் படுகிற அவர்களுடைய இடுகிற காரியத்தை, அந்த அவர்கள் ஆலோட்டிகளின் நிமித்தம் படுகிற அந்த வேதனைகளை, அந்த நிந்தனையை, அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு காரியம். பார்த்து கேட்டு அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்களோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். அநேக பிரச்சனைகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய மனதிலே ஒரு அங்கலாய்ப்பு, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா? ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறாரா என்று நீங்கள் கேட்கக்கூடும். ஆம், கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் பார்த்து
நான் கேட்டு நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே ஆண்டவர் இன்னும் ஒரு வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். 9வது வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டியது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். ஆமா, அவர்கள் இடுகிற கூக்குரல் அவருடைய சந்ததிக்கு எட்டியிருக்கிறது. இடுகிற கூக்குரலை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை குறித்து இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஆம், அவர்களுடைய விண்ணப்பம், அவருடைய வேண்டுதலை தேவன் கேட்கிறார். ஆகவேதான் மோசே மூலமாக ஆண்டவர் அவர்களை மீட்டு கொள்ளுகிற சரித்திரத்தை நாம் இதற்கு பின்பு நாம் வாசிக்கலாம். அதை ஆண்டவர் அழகான பெரிய காரியத்தின் மூலமாய் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். அவர்களுக்கு நல்ல ஒரு அழகான, ஒரு அருமையான, ஒரு பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை, அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை ஆண்டவர் கொடுப்பதையும் நாம் காண்கிறோம். இது நமக்கு தருகிற பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் ஒருவேளை கலக்கத்தோடு பயத்தோடு என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறதா, ஆண்டவர் எனக்கு உதவுவாரா என்று நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் பார்த்து கேட்டு உணர்கிற தேவன். ஒரு உணர்வற்ற ஆண்டவர் அல்ல, ஒரு கண்ணில்லாத காதில்லாத ஒரு தெய்வம் அல்ல, அவர் ஒரு சக்தி அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு நபர், எங்கள் மீது கரிசனை உள்ள ஒரு நபர், ஒரு ஆளாக எங்கள் மீது எங்களை பார்க்கின்ற தேவனாய் இருந்து எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உதவின ஆண்டவர் எங்களுக்கு உதவுவது எவ்வளவு நிச்சயம். இந்த வேத புத்தகத்திலே நீங்கள் அதிகமான வார்த்தைகள், நீங்கள் பல காரியங்கள் இதிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், நீங்கள் கேட்டு வந்திருக்கலாம். அந்த கேட்டு வந்த அந்த காரியத்திலே நீங்கள் பல நாட்கள் இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆம், தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இது உறுதியான வார்த்தை, இது நம்பிக்கையின் வார்த்தை, இது எங்களை பலப்படுத்துகிற வார்த்தை என்பதை நீங்கள் ஒருபோதும் மறவாதிருங்கள். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு சமாதானத்தை அருளுவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஏனென்றால் எங்களை காண்கிற தேவன் அவர். எங்களுடைய உணர்வுகளை உணர்கிற, அறிந்திருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பது எவ்வளவு நிச்சயம்.